ஆட்சியில் பங்கு அனைத்து கட்சிக்கும் இருக்கும் எதிர்பார்ப்புதான். எம்பி கார்த்திக் சிதம்பரம் பேட்டி. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பிள்ளையார்பட்டி அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் கார்த்திக் சிதம்பரம் எம்பி சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து பிள்ளையார்பட்டி கோவில் பின்புறம் பகுதியில் கோவில் பகுதிகளில் தேங்கும் குப்பைகளை எரியூட்டும் நவீன இயந்திரத்தின் செயல்பாட்டை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து திருப்பத்தூர் தொகுதி பகுதிகளில் பிள்ளையார்பட்டி, சிறுகுடல்பட்டி, நெடுமரம், மணமேல்பட்டி, ஆத்தங்கரைப்பட்டி, காட்டாம்பூர், திருக்கோஷ்டியூர், பிராமணம்பட்டி, அரளிக்கோட்டை, வடவன்பட்டி, மல்லாகோட்டை, ஜெயங்கொண்டநிலை, எருமைப்பட்டி, காலாப்பூர், மருதிப்பட்டி, முறையூர், கருப்பர்கோவில்பட்டி, புதுப்பட்டி, தலைவணங்காம்பட்டி, கண்ணமங்கலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வைத்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். சுற்றுப்பயணத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியின் போது கூறியதாவது, எம்பி தொகுதி நிதியை 6 தொகுதிகளுக்கும் சரிசமமாக மக்கள் திட்டங்களுக்கு செலவிடுவேன். மத்திய மாநில அரசுகளிடம் தொகுதிகளுக்கு மக்களுக்கான நலத்திட்டங்களை கேட்டு செய்து தருவேன் என்று உறுதி கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசும்போது, ஆட்சியில் பங்கு அனைத்து கட்சிகளுக்கும் இருக்கும் எதிர்பார்ப்புதான். அடுத்து வரும் தேர்தலில் கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு ஆட்சியில் பங்கு குறித்து பார்க்கலாம் என்றார். நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி, நியாயமாக கிடைக்க வேண்டிய நிதியை கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டும். முதலமைச்சர் நேரடியாக பிரதமரை பார்த்தது ஒரு நல்ல முயற்சி. அந்த முயற்சியை வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். என்கவுண்டர் கொலையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். என்கவுண்டர் கொலை நடக்கக்கூடாது. கைது செய்து அவர்களை நீதிமன்றத்துக்கு முன்னால் ஆஜர்படுத்த வேண்டுமே தவிர என்கவுண்டர் மூலமாக காவல்துறையே ஒரு குற்றவாளி என்று நிர்ணயம் செய்து இந்த என்கவுண்டர் மூலமாக அவர்களை கொல்வதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொண்டது கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவில் எந்த பகுதியில் நடந்தாலும் அது தடுக்கப்பட வேண்டும். அது காவல் ஒரு நல்ல காவல்துறைக்கு அது அடையாளம் அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் பூர்ண மதுவிலக்கு ஒரு வெற்றி அடைகிற கொள்கையாக எனக்கு படலை. ஆனால் மதுக்கடைகளோட வீச்சை கண்டிப்பாக குறைக்க வேண்டும், அவர்கள் கட்டுப்பாடு கொண்டு வர வேண்டும் என்பதில் எனக்கு உடன்பாடு உண்டு. இனிமேல் எல்லா மதுக்கடையிலையும் சிசிடிவி கேமரா வைக்கணும். ஹைவே கிட்டேயோ இல்லை தேவாலயங்களை கிட்டேயோ இல்லை பள்ளிக்கூடங்களுக்கு கிட்டேயோ மதுக்கடைகள் இருக்கக்கூடாது. மதுக்கடைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் மதுக்கடை விற்பனை செய்ய வேண்டும். வருபவர்களிடம் ஆதார் ஐடி கார்டு வாங்க வேண்டும். அதை கேஷ் சேல்ஸ் நடத்தாமல் எல்லாமே டிஜிட்டல் பேமெண்ட் கொண்டு வரதுக்கு கூட முயற்சி செய்யலாம். அந்த மாதிரி செஞ்சு கட்டுப்பாடுகளை கொண்டு வரலாம். பூரண மனுதலுக்கு கொண்டு அது வெற்றி அடையும் என்ற எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏற்கனவே கள்ளச்சாராயம் இருக்குது. இன்னைக்கு பூத மரணத்துக்கு வந்தால் இன்னும் கூடுதல் கள்ளச்சாராயம் இன்னும் கூடி தான் போகும். அதுதான் உலகம் நடக்கிற யதார்த்தம். ஒரு சர்வதேச கார் ரேஸ் நடத்தும் அளவுக்கு ரோடு போடுவதற்கு நமக்கு தொழில்நுட்பமும் இருக்குது, திறமையும் இருக்குது. அதுக்கு தேவையான இன்ஜினியரும் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக நம் உலகத்திற்கு நிரூபித்திருக்கிறோம். அந்த தொழில்நுட்பம் நம்மிடம் இருக்கும் பொழுது மழையிலையும் இந்த ரோடு குண்டு குழி இல்லாமல் இருப்பதற்கு நம்மால் போட முடியும் என்பதை உணர்த்தினேன். அவ்வளோதான். அது எல்லா கட்சியுமே எதிர்பார்க்கிறது தானே. எல்லா கட்சியுமே எலெக்ஷனில் நின்னாக்க தங்களுடைய பிரதிநிதிகள் வெற்றி பெற வேண்டும். கணிசமான பிரதிநிதிகள் வெற்றி பெற்றால் அவர்களுக்கும் ஆட்சியில் பங்கு வர வேண்டும் என்பது எல்லா கட்சிக்கும் யதார்த்தமாக இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு தானே. பார்க்கலாம், அடுத்த எலெக்ஷனில் கூட்டணி அமைஞ்சு வெற்றி அடைந்து அதற்கு பின்னர் பார்க்கலாம். ஆனால் எல்லா கட்சியும், சிறிய கட்சியாக இருந்தாலும் சரி, பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி, துவங்க போகின்ற கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஆட்சி பீடத்தில் அமர வேண்டும், உங்களுக்கு தனியாக அமர வேண்டும், இல்லாவிட்டால் கூட்டணியில் அமர வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கிறது தானே.